தூய ஆவியானவர் உங்களுக்குள் வாக்குக்கு அடங்காத வார்த்தைகளால் ஜெபிக்கிறார். பிறர் வழியாகவும் உங்களுக்காக பரிந்துரைக்கிறார். தனக்கு உண்மை உள்ளவர்களுக்கு உங்கள் பெயரையோ அல்லது உருவத்தையோ கனவு அல்லது காட்சி அல்லது பதிவு வழியாக வெளிப்படுத்தி உங்களுக்காக ஜெபிக்க வைக்கிறார். அந்த உண்மையுள்ள மனிதர்கள் இத்தகைய உந்துதல்கள் கிடைத்த பின்பு ஒரு விடுதலை வரும் வரை உங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருப்பார்கள். அவர்களுக்கு உங்களை பற்றிய விவரம் தெரியாமல் கூட இருக்கலாம். விண்ணகத்திலும் மண்ணகத்திலும் ஜெபிக்க வேண்டிய தேவை என்ன? கடவுள் மனிதனுக்கு மண்ணகத்தின் மீது அதிகாரம் கொடுத்துள்ளார். மனிதன் கேட்காமல் கடவுளால் ஒன்றும் செய்ய இயலாது. திருப்பாடல் 2:8 கடவுள் தன் தீர்க்கதரிசிகளுக்கு வெளிப்படுத்தாமல் எதையும் செய்ததில்லை. தம் ஊழியர்களாகிய இறைவாக்கினர்களுக்கு தம் மறைப்பொருளை வெளிப்படுத்தாமல் தலைவராகிய ஆண்டவர் ஏதும் செய்வதில்லை. ஜெபிக்கும் மக்கள்தான் கடவுளின் திருவுளம் நிறைவேற ஜெபிக்கும் இறைவாக்கினர்கள். கடவுளின் திருவுளம் நிறைவேறுவதற்கு நாம் கடந்து செல்கிற பிரச்சனைகளையும் எதிர்ப்படும் தடைகளையும் மேற்கொண்டு இந்த நாளில் கடவுள் நமக்கென்று வைத்திருக்கிற இலக்கினை அடைய வேண்டும். அதனால்தான் விண்ணகத்தில் உள்ள அனைவரும் நமக்காக ஜெபிக்கிறார்கள். நான் கடவுளோடு நடக்க ஆரம்பித்த பின் கடவுளிடம், ஓ என் ஆண்டவரே, நான் இன்னும் அதிகமாக ஜெபிக்க ஆசைப்படுகிறேன் என்று கேட்டுக்கொண்டே இருப்பேன். ஒரு நாள் ஒரு ஜெப கூட்டத்தில் ஆண்டவரிடம் இருந்து ஒரு இறைவாக்கு எனக்கு கிடைத்தது. எதிர்காலத்தில் இன்னும் அதிகமாய் ஜெபிப்பாய் என்று எனக்கு கூறியபடியே நடந்து கொண்டு இருக்கிறது. நாட்கள் செல்ல செல்ல என் ஜெபத்தை அளவிலும் தரத்திலும் அதிகப்படுத்த முடிகிறது. இறைவாக்கு உரைக்கும் ஒரு இளம்பெண் மூலமாக எனக்கு மற்றொரு இறைவாக்கு கிடைத்தது. உன்னால் முடிந்தவரை ஜெபி என்பதாக. அதுதான் கடவுளின் ஞானம். தொடக்க காலத்தில் நான் ஜெபிக்க போராடிக்கொண்டு இருந்தேன். ஏனெனில் நான் பிறர் ஜெபிப்பதைப் போலவே ஜெபிக்க முயற்சி செய்து கொண்டு இருந்தேன். இயேசு நமக்கு கற்றுத்தந்த விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே என்ற ஜெபத்தை பாருங்கள். பழைய ஏற்பாடு முழுவதும் பார்த்தாலும் அது போன்றதொரு ஜெபத்தை நீங்கள் காண முடியாது. அங்கே டஜன் கணக்கில் பல ஜெபங்கள் காணப்பட்டாலும் இது போன்றதொரு ஜெபத்தை யாராலும் உருவாக்க இயலாது. இயேசுவிடம் செயல்பட்ட தூய ஆவியினால் மிக ஆழமான ஞானம் இந்த ஜெபத்தில் வெளிப்பட்டது. தூய பவுல் திருச்சபைக்காக ஜெபித்த ஜெபத்தை பாருங்கள். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் மாட்சிமிகு தந்தையுமானவர் அவரை முழுமையாக நீங்கள் அறிந்து கொள்ளுமாறு ஞானமும் வெளிப்பாடும் தரும் தூய ஆவியை உங்களுக்கு அருள்வாராக. கடவுளுடைய அழைப்பு உங்களுக்கு எத்தகைய எதிர்நோக்கை தந்துள்ளது என்றும் இறைமக்களுக்கு அவர் அளிக்கும் உரிமை பேறு எத்துணை மாட்சிமிக்கது என்றும் அவர் மீது நம்பிக்கை கொள்பவர்களாகிய நம்மிடம் செயலாற்றுகிற அவரது வல்லமை எத்தனை ஒப்புயர்வு அற்றது மேலானது என்றும் நீங்கள் அறியுமாறு உங்கள் அகக்கண்கள் ஒளியூட்ட பெறுவனவாக. எபேசியர் 1 இறைத்திருவசனம் 17 முதல் 19 வரை. தொடர்வோமா நண்பர்களே?